கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. குழந்தைகள் ஆண்டவரிடத்தில் எவ்வளோ சந்தோஷங்கள் அவங்களோட இருதயத்தில் நிறைஞ்சிருக்குதுன்ட்டு இந்த லிங்க்கில் வீடியோவை போடுறேன் நான். அது ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்களேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கள. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பயணத்தில் நம்மளோட பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகள் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் போக வேண்டும்ன்ட்டு நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்தக்கப்புறம் அப்படி நடந்துக்கிறாங்களா? இல்லை நீங்கள் நினச்ச மாரி தான் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்களா? இல்லை பிள்ளைகள் உங்களை மாரியே இருக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தோடும் கவனத்தோடும் பூமியில் வாழ ஒரு ஞானத்தோடும் வளர்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவரோட சமூகத்தில் விளையாடி நல்லா ஆனந்தமாக. இது யாராவது உணர முடியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? சிறு பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். உண்மையாதாங்க, சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய்தான் அவர் மாற்றுவார். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமானாய் மாற்றுவார். அவர் கைவிடுகிற தெய்வம் இல்லை, கை கொடுத்து தூக்குகிற தெய்வம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்களில் சிறு பிள்ளைகளை உன்னிப்பாய் கவனித்து அவளோடு கூட இருந்து ஆண்டவரோட மகிமையை சொல்லி வளர்த்து பாருங்க. நிச்சயமாய் வளர்ந்த பிறகு அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீங்க. தேவன் அந்த சிறு பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா இனி வரும் நாட்கள்ல 6 நாள் நீங்கள் வேலைக்கு போங்க, கஷ்டப்படுங்க. 7வது நாள் ஆண்டவர் ஓய்வு நாள் அன்னைக்கு அவரோட சமூகத்தில் போயிட்டு முழங்காலிட்டு அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக போங்க, பின்னாடி வருகிற தலைமுறைகளுக்காக போங்க. நிச்சயமாய் அவர் வருகைக்கு முன்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் நீங்கள் உன்னிப்பாய் நீங்கள் கவனித்து ஆண்டவரோட சமூகத்துக்காய் நீங்கள் வளர்த்து பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் பிள்ளையை குறித்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நிச்சயமாய் இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போகுதுன்னு நான் நம்புறேன். தயவுசெய்து இந்த வீடியோ யாரும் தள்ளிடாதீங்க. என்னை குறித்து ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், பயத்தோடு வாழுங்கள், அவர் வருகை சமீபமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் யாருமே கைவிட மாட்டார். அவரை நம்பி போறவங்கள நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். அவர் உயர்த்துகிற தெய்வம். ஆமென். நிச்சயமா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து அவரோட சமூகத்துக்காய் ஆயத்தமாவீங்கன்னு நம்புறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.